ஒவ்வொரு டைரக்டருக்குமே ஒவ்வொரு பாணி இருக்கும். உதாரணத்துக்கு மணிரத்னம்னா இப்படிதான் ஃபில்ம் மேக்கிங் இருக்கும், கௌதம் வாசுதேவ் மேனன்னா இப்படிதான் இருக்கும், மிஷ்கின்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைரக்டர்களுக்குமே ஒவ்வொரு பாணி இருக்கும். சில பேர் ரொம்ப யதார்த்தமா எடுப்பாங்க, சில பேர் ரொம்ப ட்ரை சப்ஜெக்டா எடுப்பாங்க, சில பேர் ரொம்ப மசாலாவா எடுப்பாங்க, சில பேர் பயங்கர கலர்ஃபுல்லா எடுப்பாங்க. அப்படின்னு ஒவ்வொரு டைரக்டர்களுக்குமே ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன மனசுல நினைச்சாங்களோ அதை படமா எடுப்பாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமால எக்கச்சக்கமான டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான சில டைரக்டர்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனி பாணி, அவங்களுக்குன்னு ரொம்ப ஃப்ரீடமா படங்கள் எடுக்கிறது, சின்ன பட்ஜெட் சின்ன ஹீரோ அப்படின்னு போய்கிட்டு இருந்த அவங்கள கூப்பிட்டு வந்து பெரிய ஹீரோக்கள் முடிச்சு விட்டு அவங்களோட கதையே காலி பண்ணி விட்ட கதைகளை தான் இப்ப பார்க்க போறோம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. அப்படிப்பட்ட ஒரு 5 படம் இருக்கு. அந்த 5 டைரக்டர் யாரு, அந்த 5 ஹீரோக்கள் யாரு அப்படிங்கறதையும் பார்த்துருவோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டு. பாலாஜி மோகன் அப்படின்னு ஒரு டைரக்டர் இருக்காரு. அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்திருக்காரு, வெப் சீரிஸ் எடுத்திருக்காரு, திரைப்படமா 2 படம் எடுத்திருக்காரு. ரெண்டுமே ரொம்பவே டோட்டலா டிஃப்ரெண்டான படம், டோட்டலான வேற ஜானர் படம். காதலில் செதுப்பது எப்படியா இருக்கட்டும், இல்ல வாயை மூடி பேசவும் படமா இருக்கட்டும். அவரை கூட்டு வந்து மாஸ் ஆக்ஷன் படம் எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம தனுஷ் அவர்கள் அவரை முடிச்சு விட்ட படம் தான் மாரி. மாரின்னு சொல்லலாம், மாரி 1 and 2 ரெண்டுத்தையும் சொல்லலாம். ஆக்சுவலா மாரியே பெரிய ஆகாவோகன் வெற்றி படம்லாம் கிடையாது. என்னால நம்ப முடியலையே. பாடல்கள் வெற்றி, அதே நேரத்துல படம் ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு படம் தான். சோ படமா பார்க்கும் போது இது ஒரு நல்ல படம் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஆனா அதுக்கு செகண்ட் பார்ட் வேற எடுத்து அது ஒரு மிகப்பெரிய தோல்வி. அதுல அந்த ரவுடி பேபி அப்படிங்கிற பாட்டு இல்ல அப்படின்னா அப்படி ஒரு படம் வந்திருக்கதே யாருக்குமே தெரியாது. ஏன் தனுஷ் ரசிகர்களுக்கே தெரியாம போயிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் அந்த மாரி 2. சோ அந்த அளவுக்கு அந்த 2 படமுமே அந்த டைரக்டருக்கு சம்பந்தமே இல்லாத படம் தான். சும்மா சிவனேன் போறோம்னா என்ன தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு ஒரு 2 படம் வித்தியாசமான படம் கொடுத்துட்டாரு. இவரை கூப்பிட்டு மீட் பண்ணி அவருக்கு எனக்கு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுங்க. ஆக்ஷன் படமா என்கிட்ட இல்லையே சார், ஆக்ஷன் படம்லாம் இல்ல, வேணா காதலில் சொதப்போது எப்படி மாதிரி ஒரு படம் வேணா எடுக்குவா அப்படின்னா, அதெல்லாம் வேணாம், நான் வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சிருக்கேன், புறாவை வச்சுதான் நான் கண்டிப்பா பண்ணுவேன், அது ஒரு ஆக்ஷனா இருக்கணும், கண்டிப்பா நான் ஒரு ரவுடியா இருக்கணும், எனக்கு ஒரு லவ், இப்படியா இப்படி கதை, அதெல்லாம் பண்ணலாம்யா, பண்ணலாம் சரி என்ன யோசிச்சு ஒரு மாதிரி அவரோட ஜானருக்கே சுத்தமா ஒட்டாத, அந்த டைரக்டரோட பாணிக்கே சுத்தமா ஒட்டாத ஒரு படத்தை எடுத்து அது தோல்வி படமா அமைஞ்ச படம் தான் மாரி 1 and 2. கடைசியில் அந்த டைரக்டர் இப்போ வீட்டுல இருக்காரு. குக்கு, ஜோக்கர், ஜிப்சி இந்த மாதிரி படம் அழகா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த படம் ஓடுதோ இல்லையோ அந்த படத்துல வரக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம ரொம்ப யதார்த்தமா ரசிப்போம். பாடல்கள் சூப்பரா இருக்கும். அவர் அந்த கதையில பேசக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது அவர் பேசக்கூடிய அரசியல ரொம்ப அப்படியே சட்டிலா பேசிட்டு போயிடுவாரு. அவரை கூட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ, அதாவது 4 கோடி 3 கோடியில படம் எடுத்திருந்தவரை 85 கோடி பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்க வச்சிருக்காங்க. அதுதான் ஜப்பானு. ஜப்பானோட உங்கள பாதி பேர் தெரிச்சு ஓடி இருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் படம். தீபாவளிக்கு இப்படி ஒரு படமா அப்படின்னு நம்மளை கதற விட்ட ஒரு படம். அதுவும் இந்த டைரக்டர் நல்ல டைரக்டர் ஆச்சே. இதுக்கு முன்னாடி ஜோக்கர் மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு, குக்கு மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு. இவரு ஒரு மாதிரி திருவாரூர் முருகன் அப்படிங்கிற ஒருத்தரோட ஸ்டோரியை, ரியல் ஸ்டோரியை எடுத்து வச்சு படமா பண்ண போறாருன்னா இது ஏதோ வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்டா இருக்குன்னு பார்த்தா கடைசியில தியேட்டர்ல நம்மள கதற விட்டு ஓட அட்டின்னு அடிச்சு துரத்துன கதையா தான் இருந்தது. ஜப்பான் ஒரு மிகப்பெரிய தோல்வி படம். உன்னதாண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. இந்த டைரக்டருக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாம ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு மாஸ் ஆக்ஷன் காமெடி படம் பண்ண சொல்லி அது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகி கடைசியில இந்த டைரக்டர் முடிச்சு விட்ட கதை தான் இந்த ஜப்பான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சிம்பு தேவன் ஆக்சுவலா இதை சொல்லும் போது நிறைய பேருக்கு ஃபேண்டசி காமெடினாலே இவர் தானப்பா, இம்சையரசன் 23ஆம் புலிகேசி, இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம்லாம் சொல்லிக்கவா வேணும், அப்படி இருக்கும் அடிச்சுக்குமே. இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம்லாம் உண்மையிலே இன்னைக்கும் யோசிக்க முடியாத அளவுக்கு காமெடியை வந்து அதுல இது பண்ணிருப்பாங்க. அதுவும் புரியுற அளவுக்கு காமெடி இருக்கும்.
உங்க சப்பா செட்டுக்கு சப்பா இங்க சிப்பியாத்தூர் இங்க சப்பா தௌதோ உங்க சிப்பியாத்தூர் இவங்க அம்மா கொடுத்த பால அவங்க கக்க போறான் அவங்க அம்மா கொடுத்த பால நீ கக்க போற அண்ணே இது எப்படி முடியும்? டவுட் கேட்கற நேரம் ஆடாது. அதே நேரத்துல இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியா இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் ஒரு பயங்கர டிஃப்ரெண்டான ஜானர். தமிழ் சினிமால ஒரு ஃபேண்டசி காமெடி கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் நம்மளுக்கு கிடைச்சாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க போதே அப்பதான் வந்தாரு நம்ம தளபதி விஜய். நான் வரேன். வந்து புலி அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்தாங்க. அதாவது புலியுமே ஒரு ஃபேண்டசி படம் தான், ஆனா அது ஒரு ஃபேண்டசி படமா இருக்கணுமா இல்ல ஒரு ஹீரோவோட படமா இருக்கணுமா, ஹீரோக்கு மாஸ் கொடுக்கறதா இல்ல அந்த ஃபேண்டசி கதைக்கு மாஸ் கொடுக்கறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இது மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சுது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆக்சுவலா இவங்க அந்த ஹீரோயிசம் தூக்கி போட்டுட்டு இவங்க உண்மையிலேயே அந்த ஃபேண்டசி த்ரில்லருக்கு ஃபேண்டசி கதைக்கு மட்டுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதை ஒரு வெற்றி படமாவே சொல்லியிருக்கலாம். இது ஒரு ஃபேண்டசி படமாவும் இல்லாம ஒரு ஹீரோவோட மாஸ் படமாவும் இல்லாம ஒரு டைரக்டரோட படமாவும் இல்லாம ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சது. இன்னைக்கு வரையும் விஜய் அப்படின்னா இந்த புலியை எடுத்து வச்சு பயங்கரமா கலாய்க்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டூலா அமைஞ்சிருக்கு இந்த புலி படம். அதுக்கு முக்கியமான காரணம் அவர் வேற ஜானர்ல எடுத்த டைரக்டர் அவரை கூப்பிட்டு வந்து ஒரு மாசா ஃபேண்டசி படம் கேட்டதுதான் அதுக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். மாசா சோ சிம்பு தேவனும் அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லாம தான் போனாரு. அதுக்கப்புறம் கூட சில படங்கள் எடுத்தாரு, நல்லா இருந்தாலுமே பெரிய வெற்றி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. ஒரு டைரக்டர் இருக்காருங்க, அவரு வந்து அழகா ஒரு கதையை ரொம்ப நாள் ஸ்கிரிப்ட் பண்ணி அதை ஃபில்ம் மேக்கிங்கே ரொம்ப நாள் எடுப்பார், ரொம்ப நாள் மெனக்கெட்டு எடுப்பாரு. அது அவர் என்ன ஃப்ரீடம் என்ன நினைக்கிறாரோ அதை தான் படமா எடுப்பாரு. அதுக்கு தாண்டி ப்ரொடியூசர் சொல்றதோ ஹீரோ சொல்றதோ அவர் காது கொடுத்து கேட்கவே மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர். ஆமாங்க, மகிழ் திருமணி தான். அவர் வந்து தடம், தடையற தாக்க, அப்புறம் வந்து மீகாமன், இந்த மாதிரி நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு. இதுல சில படங்களை நம்ம பயங்கரமா கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கு அந்த படங்கள்லாம் இருந்திருக்கு. இந்த வருஷம் வந்து அஜித் அவர்களோட விடாமுயற்சி படத்தையும் மகிழ் திருமணி தான் எடுத்திருந்தாரு. இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அஜித் அவர்கள் எனக்கு இதுதாயா வேணும், இந்த ரோட்ல தாயா நான் படம் எடுப்பேன், நான் அதுவும் இந்த நாட்டுக்கு பக்கத்துலதான் நான் ஈஸியா வந்துட்டு போற மாதிரி இங்கதான் படம் எடுப்பேன், அதுவும் இப்படிப்பட்ட ஒரு ஜானர் தான் எனக்கு வேணும்னு ரொம்ப அவர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்ச ஒரு கதைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட டைரக்டர் தான் நம்ம மகிழ் திருமேனி. கடைசியில மகிழ் திருமேனி அவருக்கு ஆரம்பத்துல இருந்த அந்த ஸ்டோரி ஸ்கிரிப்ட், அதுக்கான டைமிங்கு, ஒரு ஹீரோக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ற அந்த விஷயங்கள், அந்த சுதந்திரம் எல்லாமே பறிக்கப்பட்டது. இதை தாண்டி இந்த இடத்துலதான் ஷூட்டிங் பண்ணணும், அதுவும் இத்தனை நாள் தான் ஷூட் பண்ணணும், அதுவும் இப்ப இந்த ஹீரோ வரும்போது தான் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய நெருக்கடி இந்த டைரக்டருக்கு இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் எடுத்த படங்களுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான ஒரு ஜானர் தான் இந்த படமா இருந்தாலுமே கடைசியில இது ஒரு ஆக்ஷன் ஜானர், இந்த மாதிரி ரோடு மூவியாவும் ஒரு பக்கம் இல்லாம, இது ஒரு ஹீரோக்கான மூவியாவும் இல்லாம, இது இந்த டைரக்டருக்கான மூவியாவும் இல்லாம கடைசியில இது ஒரு மிகப்பெரிய சொதப்பலான மூவியாவும் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சது. என்ன எழவி அது. கிட்டத்தட்ட மகிழ் திருமேனிக்கு அடுத்த படம், அதாவது அஜித் வச்சு எடுக்கிறாரு, அடுத்த படம் இவருக்கு கண்டிப்பா அடுத்து நம்ம கம்பெனில தான் இவருக்கு படம் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே பேக் வாங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு விடாமுயற்சி மகிழ் திருமேனிக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் அமைஞ்சிருச்சு. அஜித்துக்கு கிடையாது, அஜித்துக்கு குட் பேட் எக்லி வந்துருச்சே. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். கடைசியா ஒரு டைரக்டருங்க, இவர் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்னா எடுத்தது ரொம்ப ரொம்ப கம்மியான படம், 2 படம் தான் இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கு. இவரு இப்படிதான் ஒரு படம் எடுப்பாரு, இப்படிதான் அதுல எவ்வளவு பெரிய ஹீரோ இருந்தாலும், அதுவும் சூர்யா மாதிரி ஒரு ஹீரோவா இருந்தாலுமே அதுல அவருக்குன்னு ஒரு ஓப்பனிங் சாங் இருக்காது, அவருக்குன்னு ஒரு ஃபைட் சீன் இருக்காது, அவருக்குன்னு ஒரு லவ் சீன்ஸ் இதெல்லாம் இருக்காது, அவருக்குன்னு ஒரு பேருன்னெலாம் தனியாலாம் இருக்காது. அந்த படத்துக்கு அந்த கதைக்கு அந்த ஹீரோக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிற டைரக்டர் அதை பார்க்கும்போது பா என்ன டைரக்டர், என்ன ரைட்டிங், எப்படிப்பட்ட ஒரு ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு நம்மளெல்லாம் மிரள வச்ச படம் தான் ஜெய் பீம். சந்துரு, 10 நாள் என்னத்த சாதிச்சிட போறீங்க? ஒரு இன்னசென்ட் ட்ரைபல் விமனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு போராடுறேன். அதுக்கு முன்னாடி கூட்டத்தில் ஒருவன் அதுவுமே எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு படம் தான். இப்படிப்பட்ட ஒரு டைரக்டரை கூட்டு போய் அங்க மனசிலாயுன்னு ஒரு பாட்டு ஓப்பனிங் சாங் வச்சு அதுல வேற ஒரு
மியூசிக் டைரக்டரை அதுக்குள்ளேயே வர வச்சு மியூசிக் டைரக்டரோட சேர்ந்து ஆட வச்சு இது எல்லாத்தையும் பண்ணது கூட ஓகே, இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இதை ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்னு வேற நம்மளை நம்ப வச்சாங்க. ஏன்னா கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ல எங்கடா மியூசிக் டைரக்டர் நடுவில் வந்தாரு, எதுக்குடா ஓப்பனிங் சாங்கு, எதுக்குடா ஹீரோக்கு வந்து இவ்வளோ மாசான எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, எதுக்குடா இவ்வளோ ஸ்லோ மோஷன் சீன்ஸ் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது, இது கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த படம் இந்த டைரக்டரோட முந்தைய ஜெய்பீம் மாதிரி ஒரு படமாவும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட முந்தைய மாஸ் மசாலா ஆக்ஷன் படமாவும் இல்லாம ரெண்டும் கட்டாம் படமா வந்ததுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய தோல்விக்கு காரணம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்தது கூலி, ஜெயிலர் 2 அது இதுன்னு எக்கச்சக்கமா இருக்கு. அவர் நிறைய கேமியோவை வச்சு அடுத்தடுத்த படத்தை போயிடுவாரு. அடுத்து நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய லைனப் இருக்கு. டிஜே ஞானவேல் என்ன பண்ணுவாரு, வேட்டையன் மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு இன்னைக்கு அவர் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. எதுக்கு? ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 டைரக்டர்ஸ்க்குமே தனித்தனி பாணி இருக்கு. இவங்க எல்லாருமே மிகப்பெரிய வெற்றி கொடுத்த டைரக்டர்ஸ், வெற்றி இல்லைனாலுமே பெரிய அளவுல பேசப்பட்ட டைரக்டர்ஸ். இவங்க எல்லாரையும் பெரிய ஹீரோக்களுக்காக படம் பண்ணணும், பெரிய ஹீரோவோட கால் ஷீட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, பெரிய ஹீரோவோட படம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணி பெரிய அளவுல தோல்வி அடைஞ்ச இந்த 5 டைரக்டர்ஸ். ஆனா அந்த நடிகர்கள்லாம் அடுத்தடுத்த படம் வந்து அவங்களாம் பெரிய ஹிட் கொடுத்து போயிட்டாங்க. இந்த டைரக்டர்ஸோட நிலைமை என்ன? ஸோ 5 டைரக்டர்ஸை வீட்டில் உட்கார வச்ச இந்த 5 நடிகர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி வீடியோல மீண்டும் நான் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும்.